Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers. இன்னைக்கு நம்ம மொறு உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி சூப்பரா செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல செஞ்சு கொடுத்தோம் அப்படினா சூப்பரா இருக்கும். வித் காஃபி ஆர் டீ வச்சு சர்வ் பண்ணா சீக்கிரமா காலி ஆயிடும். அதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா சுத்தமா மேலே மண்ணெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர்ல சீவி எடுத்துக்கிட்டேன். பாருங்க இந்த மாதிரி சீவிக்கணும். ரொம்பவும் மெலிசா இருக்க கூடாது, ரொம்பவும் திக்கா இருக்க கூடாது. சீவன உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். மேலே அது மாவு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால அது கலர் மாறிடும். தண்ணியில போட்டுட்டோம் அப்படின்னா கலரும் மாறாது, டேஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பஜ்ஜி செய்கிறதுக்கு பஜ்ஜி போண்டா மாவு. நான் நம்ம சேனலில் ஏற்கனவே பஜ்ஜி போண்டா மாவு எப்படி வீட்டிலே செய்யலான்றத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தயாரித்த மாவு தான் நான் இங்கே 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணுறோம். பாருங்கள், நல்லா கரெக்டாக கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு பஜ்ஜி நல்லா வரும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்க அதில் நனைச்சி எண்ணெய் சூடானதும் எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க. எண்ணெய் சூடு கம்மியாக இருந்தது அப்படின்னா பஜ்ஜி இந்த மாதிரி உப்பி வராது. ஓவர் ஹீட்டாக இருந்தாலும் கருகி போயிடும். அதனால் மிதமான தீயில வச்சு நம்ம பஜ்ஜி செஞ்சு எடுக்கணும். பாருங்கள், நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பிருச்சு. உப்பிச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த பூரி மாதிரி உப்பி வந்ததுனா தான் நமக்கு பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோவில் உருளைக்கிழங்குல எப்படி சுவையாக மொறுன்னு பஜ்ஜி செய்யலான்னு பார்த்துட்டோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.